வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ்ல யூசர்னா யாரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். யூசர்னா யாருன்னா, யூசர் தாங்க நம்ம தாங்க யூசரு. ஸோ அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அப்படின்னு இருக்கு. இவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு யூசர். ஆனா இவர் வந்து தான் இப்போ இது வந்து என்னோட பிடிஐ. இப்போ இதுல வந்து நான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு யூசர். ஸோ உங்களோட பிடிஐல நீங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பீங்க, நீங்க ஒரு யூசர். ஒவ்வொருத்தரோட பிடிஐலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு யூசரா இருக்கும். இப்போ மெயினா இப்போ யூசர் அப்படின்ட்டு போட்டோம். நீங்க எப்படி யூசரை வந்து தேடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சிஸ்டம் செக்யூரிட்டி யூசர் குரூப் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுல நீங்க யூசர் போடலாம். இல்லைன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க யூசரை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வரும். ஓகேவா? அண்ட் தென் வேற எப்படி இது பண்ணலாம்னா, யூசரோட பேக் அண்ட் நேம் வந்து sys_user டாட் லிஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து யூசரோட லிஸ்ட் வரும். அதாவது இது இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி இருக்க டெமோ யூசர்ஸ். இவங்க எல்லாருமே இந்த ஜுவல், அக்ரெஸ்டா, அதுக்கப்புறம் ஜிம்மி, இந்த லுஷியஸ், சர்வே யூசர், இவங்க எல்லாருமே வந்து டெமோ யூசர். மொத்தம் 665 யூசர் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா 665 யூசர் தான். ஸோ இது வந்து பேக் அண்ட் நேம் வச்சு நான் பண்ணது. இது வந்து நம்ம இதுல போய் நம்ம கிளிக் பண்ணி வந்தது இந்த டேப் வந்து. அடுத்தது இப்போ கிரியேட் நியூ அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு புது யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா இங்க நியூன்னு இருக்கும். அதை இப்போ நான் கிளிக் பண்ணல, அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குமே ஒரு பேக் அண்ட் நேம் இருக்கு. அதை இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து யூசரோட லிஸ்ட். ஒரு எல்லா யூசருமே இங்க தான் இருக்காங்க இந்த டேபிள்ல. இப்போ வந்து நான் வந்து நேட்டிவ் யூஐக்கு போயிடுறேன். இப்போ வந்து sys_user டாட் லிஸ்ட்னு போட்டோன்னா என்ன வரும்னா, ஒட்டுமொத்த யூசருமே வருவாங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் நேட்டிவ் யூஐக்கே போயிடுறேன். இப்போ நம்ம எப்படி புது யூசர் கிரியேட் பண்றதுக்கு எப்படி ஒரு இது பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, sys_user டாட் do அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து ஒரு புது யூசரை வந்து நம்மளே கிரியேட் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் நியூன்னு கொடுத்தாலுமே எனக்கு இதே இதுதான் வரும். பாத்தீங்களா? இப்போ இதே இதுதான் நான் வந்து நியூன்னு கொடுத்து ஒரு புது யூசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு பேக் அண்ட் நேம் கொடுத்து புது யூசர் யூஸ் பண்ணாலுமே சரி. இப்போ இது எல்லாமே ஒண்ணுதான். இப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ மேனேஜர், யூசரோட மேனேஜர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபீல்டுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைப் ஆஃப் ஃபீல்டு பார்க்கலாம். இந்த சர்ச் இது இருந்ததுன்னா நம்ம வந்து இங்க என்ன பண்ணலாம்னா, இந்த சர்ச்சை வந்து நீங்க தொட்டீங்கன்னா ஆல்ரெடி இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் கொடுக்க போற யூசருக்கு வந்து நான் யார் மேனேஜரா இது பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் அட்மின்னு ஒரு யூசர் இருக்காரு. ஸோ அவரை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண போற யூசரோட மேனேஜர் வந்து நான் பாஸ்வேர்ட் அட்மினா நான் போட்டுக்கிறேன். யூசர் ஐடி வந்து என்ன கொடுக்கலாம்? யூசர் ஐடி வந்து கிரிக்கெட்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கிரிக்கு, லாஸ்ட் நேம் வந்து கெட்டு. டைட்டில் வந்து நம்ம எதுவும் சரி, ஓகே, டைட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். டைட்டில் வந்து டைரக்டர்னு இருக்கட்டும். அண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சர்ச் இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ லொகேஷன் சர்ச் இருக்கு. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி உள்ள வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ்ல வந்து நம்ம எதனா ஒன்று கிளிக் பண்ணா போதும். ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா இப்போ நம்ம இங்க யூசர் ஐடி, யூசர் நேம்னு இருக்குல்ல, இங்க வந்து நம்ம வந்து டைப் பண்ணாதான் வரும். அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபீல்டு. இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. இப்போ இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்கும். ஆனா இப்போ லிமிட்டடான வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ ரீஜியன், கண்ட்ரி, அதே மாதிரி ஸ்டேட். இப்போ இது ஸ்டேட்டுன்னு நான் இது பண்றேன். இது வந்து சாய்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இருக்கிற இதுல வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி. இப்போ நன்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி டைம் ஜோன் வந்து ஏதோ ஒன்று நான் இது பண்றேன். இது எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபீல்டு. இங்க நம்ம பாக்குறது வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. இப்போ இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நான் அடுத்தது போனோம்னா அடுத்த 100, இப்போ 1 to 100 வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்காங்க. இப்போ இதை நான் கிளிக் பண்ணதுனால அடுத்தது 101 to 200 வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் அதை கிளிக் பண்றேன். இப்போ 200ல இருந்து 300க்கு போகும். இப்போ கம்ப்ளீட்டா நான் வந்து லாஸ்ட் பேஜ் போகணும்னா இந்த கடைசியா இருக்கிறத கிளிக் பண்ணனா எனக்கு கம்ப்ளீட் லாஸ்ட் பேஜ் வந்து வந்துடும். 566ல இருந்து 665 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அவருக்கு வந்து மேனேஜர் பேரை வந்து மாத்துறேன். இப்போ நான் முன்னாடி வந்து பாஸ்வேர்டு அட்மின் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மாத்திருக்கோம் அவரோட மேனேஜர் பேரு. ஸோ ஓகேவா? இது எல்லாமே நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ இவருக்கு வந்து நம்ம ஒரு போட்டோ கொடுக்கணும். அவரோட போட்டோ நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எதனா ஒரு போட்டோ கொடுக்கலாம்.
சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒன்று நான் வைக்கிறேன். இது என்ன ஃபோட்டோனே தெரில. ஓகே நம்ம கொடுக்கலாம். ஓகே கொடுங்க. ஃபைல் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுக்குறோம். அப்போ தான் வந்து அந்த நம்ம சூஸ் பண்ண ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா இதுதான் ஃபோட்டோவா. யா அது வந்துட்டான். இவன் என் ஃப்ரெண்டு தான். இது வந்து நான் அவனுக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த துப்பாக்கி. அதை வச்சு அவன் வச்சுன்னு இருக்கான். ஓகே இந்த ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ இங்கே இவருக்கு இது பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இவரை வந்து முதல்ல நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணிட்டு எது பண்ணாலுமே ஒன்று சேவ் பண்ணணும் இல்லைன்னா அப்டேட் பண்ணணும். அப்பதான் அந்த ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு வந்து இதுல சேவ் ஆகும். இங்க சேவ்ன்ற ஆப்ஷன் இல்லைன்றதுனால நம்ம அப்டேட் பண்றோம். ஓகே இப்போ நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நீங்க இங்க யூசர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இது இருக்கு. இப்போ இந்த யூசர்ஸுக்குள்ள நம்ம போறோம். இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம இது பண்ண யூசர் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா அப்டேட்னு இருக்கு, அதே மாதிரி கிரியேட்டட்னு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து இருக்க டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5/4/17 February அந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்மளோட டேட் வந்து 25/10/2025. ஸோ இந்த கிரியேட்டை வந்து மறுபடியும் நீங்க இப்படி டேப் பண்ணுங்க. ஒரு 2 வாட்டி டேப் பண்ணீங்கன்னா இப்போ பாத்தீங்களா நம்ம கிரிக்கெட்டுன்னு கிரியேட் பண்ண யூசர் ஐடி வந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து 2 வாட்டி டேப் பண்ணீங்கன்னா இப்போ 25ல இருக்கு. ஸ்டார்டிங்ல எப்போ வந்து இதுல கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இப்போ கெஸ்ட் அப்படின்ற ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1/5/2024 கிரியேட் பண்ணது. மறுபடியும் அதை 2 வாட்டி டேப் பண்ணீங்கன்னா அப்படியே உல்டாவாயிடும். இப்போ 2025ல இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணது வரும். ஆனா இன்னும் வரல, ஏன்னு தெரியல. யா வந்துருச்சு. இப்போ 2025ல இது பண்ணது வந்து கிரிக்கெட் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ யா இது வந்து இப்போ நம்ம இது பண்ணது. இது வந்து 2025ல நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2004ல. இப்போ ஷார்ட் A to Z அப்படின்னு கொடுத்தோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வரும். இப்போ ஷார்ட் Z to A அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து இது பண்ணது 2025ல இருந்து 2004 வரைக்கும் போகும். ஸோ ஓகேவா. இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இந்த போட்டோஸ் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து போட்டோன்னு இருக்கும். இது முதல்ல சொல்றேன். போட்டோ வந்து எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு லிஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இங்க இருக்கு பார்த்தீங்களா. இந்த இது செட்டிங்ஸ் மாதிரி இதை நீங்க தொடுங்க. இது வரும். இப்போ இந்த மாதிரி வந்த உடனே இங்க அவதாருன்னு இருக்கு, பில்டிங்னு இருக்கு, சிட்டின்னு இருக்கு, கிளாஸ்ன்னு இருக்கு. இப்போ இங்க வந்து மேனேஜர் இல்லைல்ல. ஸோ மேனேஜர் டாட் ஃபர்ஸ்ட் நேம் தான் இருக்கு. இது வந்து ஒரு மேனேஜர், அவரோட மேனேஜர் ஃபுல் நேமே நம்ம எப்படி எடுத்துன்னு வரணும்னா இப்போ எம் வந்து இங்க இருக்கா. யா எம் இங்க இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் இந்த ஒரு ஆடுன்னு இருக்குல்ல, அதை நீங்க இது பண்ணுங்க. இப்போ எனக்கு மேனேஜரோட ஃபுல் நேம் வந்துடும். எனக்கு மேனேஜரோட ஃபர்ஸ்ட் நேம் வேணாம் அப்படின்ட்டு நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேனேஜரோட ஃபர்ஸ்ட் நேமை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். நார்மலா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு வந்து போட்டோ வேணும். நம்ம வந்து ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த போட்டோ வந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற இந்த இதுல வந்து போட்டோவே இல்லை. போட்டோன்ற ஃபீல்டே இல்லை. அதனால இந்த போட்டோஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆட் இந்த ஆரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணா இங்க வந்துடும். ஓகேவா. அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு ஓகே மட்டும் கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு துப்பாக்கி வச்சு நிற்பான். யா வந்துட்டான். பாத்தீங்களா பாத்தீங்களா. இது வந்து ஆக்சுவலி இவர் யாரோ ஆச்சு. இவர் வந்து சர்வஸ் நோ வந்து டெக் வித் டிம்னு நினைக்கிறேன். அவரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அதை வந்து நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கணும். நானே அதெல்லாம் நிறைய வாட்டி ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க. இவர் யாருன்னு தெரியல. இவரு அவங்களோட அழகா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு யூசர் வந்து அவங்களோட போட்டோ வந்து போட்டிருக்காங்க, அவங்களோட போட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூசர் இன்ஃபோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ் வந்து லிஸ்ட் ஆகும் இந்த இதுல. இப்போ பாதி வந்து போட்டோஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்க வந்து போட்டோஸை அப்லோட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்போ நியூட்டன் அப்படின்னு இருக்காருல்ல, அவரை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். அவரோட இது உள்ள போய் ஒரு போட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். கிளிக் டு ஆட்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து சூஸ் அண்ட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஜேபிஜி, பிஎன்ஜி, டிஎம்பி, ஜிஐஎஃப், ஜேபிஇஜி, ஐசிஓ, எஸ்விஜின்ட்டு இவ்வளோ இருக்கு. நம்ம கிட்ட அவ்வளோ ஃபோட்டோலாம் இல்லை. என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோ ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். ஸோ இது என்ன வால். ஓகே மறுபடியும் ஸ்கல்லுனே கொடுப்போமே. இந்த இது வந்து இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. சூஸ் ஃபைல்ல போய் நான் ஸ்கல்லுன்ற ஜேபிஜி ஃபார்மேட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே கொடுத்தனா ஆக்சுவலா அந்த இது வந்து இப்போ அவருக்கு வந்து போயிடும். யா இப்போ வந்துருச்சா. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் ஐசக். இப்போ இவருக்கு வந்து ஒரு மேனேஜர் வந்து நம்ம இது பண்ணலாம். இவருக்கு வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண
கிரிக்கெட் அப்படின்ற ஒருத்தரை வந்து நம்ம மேனேஜரா இவருக்கு வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வெளில போய் அந்த டேபிள் யூசர் டேபிள்ல பார்த்தோம்னா இது வந்து நியூட்டன் அவரோட மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் இங்க இருக்காரு கிரிக்கெட். ஸோ நியூட்டனுக்கு வந்து நம்ம மேனேஜரை கிரிக்கெட்டாகவும் அவரோட போட்டோவை வந்து இந்த ஸ்கல்லாவும் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம இந்த இந்த போட்டோவை வந்து வச்சிருக்கோம். அவருக்கு மேனேஜர் வந்து நம்ம செட் பண்ணது தான். ஸோ இதுதான் வந்து யூசர். ஸோ இதுக்கப்புறம் யூசர்ல என்ன பார்க்கணும்னா சரி இந்த காஸ் இவருக்குள்ள போனோம்னா இவருக்கு வந்து ரோல்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. குரூப் இருக்கு. இப்போ இந்த குரூப்பை வந்து தொட்டிங்கன்னா இவர் வந்து 2 குரூப்ல இருக்காரு. நோட்டிஃபை வியா பிஆர். ஸோ இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. நோட்டிஃபை வியா பிஸ்னஸ் ரூல்னு இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம யூசருக்கு சென்ட் பண்ற மாதிரி. இது நானே ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அப்கமிங்ல பார்ப்போம். இப்போ ரோல்ஸ் இவர் வந்து எந்த ரோல்லையுமே இல்லை. இவருக்கு வந்து எப்படி ஒரு ரோல் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து எடிட்னு மட்டும் தொடுங்க. இது எடிட்னு இருக்கா? இப்போ நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் இது பண்ணுன்ட்டு. அதே மாதிரி இப்போ ஏசிஆர் அட்மின்றத நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இந்த ரோல் வந்து நான் இவருக்கு அசைன் பண்ண போறேன். இப்போ ஆடுன்னு கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ண உடனே இப்போ வந்து அவருக்கு ரோலே கிடையாது. இப்போ ஆனா அவருக்கு வந்து 2 ரோல் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏசிஆர் அட்மினை தொடுங்க. அது உள்ள போனீங்கன்னா இதுக்கு வந்து இந்த சைல்டு ரோல்ன்ற மாதிரி இந்த ரோல் இருக்கணும். இல்ல இந்த ரோலுக்கு அப்போ அந்த குரூப் வழியா வந்து நம்மளுக்கு வந்து ரோல்ஸ் எல்லாம் இன்னெரிட் ஆகும். அந்த குரூப் வழியா வந்து அவருக்கு வந்து நம்ம கொடுக்காத இந்த ரோல் வந்திருக்கும். ஆல்ரெடி குரூப் 2 தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஏதோ ஒரு குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு. கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் இல்ல கண்டிஷனல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரோல்ல என்ன இருக்கு? இந்த ரோல் இருக்கு. குரூப் மெம்பர் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம யார் பேர்ல இருக்கு? காஸ் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கும். ஸோ இந்த காஸ் வந்து இப்போ இந்த குரூப்ல வந்து இருப்பாரு. காஸ்ன்ற ஒருத்தர் வந்து அவரோட யூசர் ஐடியில தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த காஸ்ன்றவர் வந்து இந்த எல்லா குரூப்லயுமே இருப்பாரு. பாத்தீங்கன்னா இதோட ரோல் வந்து ஏசிஎன் ரெக்வயர்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர் பர்மிஷன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து இந்த குரூப்ல இருக்கு. இப்போ இதுல வந்து சாரி நான் இதுல காசை வந்து நம்ம டைப் பண்ணலாம். காசோட நேம் போட்டு என்ட்ரு தட்டணும்னா நோ ரெக்கார்டுன்ட்டு வருதே. ஸோ காஸ் வந்து இங்க இருக்காரு. அவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தோம்னா யா நம்ம வந்து யூசர் ஐடியை தான் பார்த்தோம். அவரோட ஃபுல் நேம் வந்து கால் ஃபெட்ரிக் காஸ். ஸோ அவர் வந்து இந்த 3 குரூப்லயுமே இருப்பாரு. அவருக்கு நம்ம வந்து ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 2 ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மறுபடியும் போய் அவருக்கு வந்து ரோலை வந்து நம்ம அசைன் பண்ணலாம். இப்போ இவ்வளோ ரோல் இருக்கு. இதுல ஒரு ஒரு ரோலா தான் நம்ம வந்து யூசருக்கு கொடுக்க முடியுமானா கன்ஃபார்மா கிடையாது. நம்ம நிறைய அதாவது மோர் தென் 1 ரோல்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் இங்க இருந்து தொட்டு அப்படியே டிராக் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு வரேன். இப்போ இதுல இருக்க ஒட்டுமொத்த ரோலுமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதை ஜஸ்ட் நான் இந்த ஆட் கொடுத்தனா போதும். இங்க எல்லா ரோலுமே வந்துருச்சா? ஸோ சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த இதுல போய் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த ரோலுமே நம்ம இங்க செலக்ட் பண்ணி கொடுத்த மொத்த ரோலுமே வந்து இப்ப யாருக்கு இருக்குன்னா கார்ல் ஃபெட்ரிக் காஸுக்கு வந்து 300 ரோல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ அவர் வந்து 3 குரூப்ல இருக்காரு. இப்போ ரோல்ஸ் வந்து இப்போ ஒரு யூசரை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். யூசருக்கு வந்து மேனேஜர் எப்படி அசைன் பண்றது, யூசரோட பேர் எப்படி வைக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கிரிக்கெட் அப்படின்ற ஒரு யூசர்ல நம்ம பார்த்துருக்கோம். போட்டோஸ்மே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரோல்ஸை பத்தி பார்த்தோம். யூசருக்கு வந்து எப்படி ரோல்ஸை வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரோல்ஸையே பார்ப்போம். ரோல்ஸ்ன்னு போட்டோம்னா யூசர் அண்ட் குரூப்ல ரோல்ஸ்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரோல்ஸ் வந்து மொத்தம் 602 ரோல்ஸ் இருக்கு. ரோல்ஸோட பேக் எண்ட் நேம் வந்து sys underscore user underscore role. இப்போ நம்ம ஒரு ரோல் வந்து இப்போ இதுல போறோம். அட்மின் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு. இப்போ இது உள்ளே நீங்க போங்களேன். இது உள்ள போனோம்னா இந்த அட்மின்ற ரோல் வந்து இவ்வளோ ரோல்ஸ் வந்து கண்டெயின் பண்ணுது.
ஒரு ரோல்குள்ள நம்ம வந்து இவ்வளவு சைல்டு ரோல் அப்படின்னு இந்த சைல்டு ரோல் வந்து நம்ம இவ்வளவு கொடுக்கலாம். இப்போ இந்த 9 ரோலுக்கு வந்து பேரண்ட் ரோல் யாருன்னா அட்மின். ஸோ இதுல வந்து அப்ளிகேஷன்ஸ் வித் ரோல் வந்து இவ்வளோ இருக்கு. மாடியூல் வித் ரோல், கஸ்டம் டேபிள்ன்ட்டு நம்ம இவ்வளோ வந்து ஒரு அட்மின்ற ரோலுக்குள்ள இவ்வளோ இருக்கு. எல்லா ரோலுக்குமே இந்த மாதிரி சைல்டு ரோல் இருக்குமா அப்படின்னாலும் கிடையாது. ஒரு சில ரோலுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம ஆட் பண்றதுன்னா நம்ம வந்து எல்லா ரோலுக்குமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சைல்டு ரோல்ஸ்லாம். ஸோ ரோல்ஸ்னா என்னன்னா, ரோல்ஸ் வந்து ஒரு இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இது ரைட் பண்றேன், ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்றேன், இல்லை நான் ஒரு ஒர்க் செய்யறேன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரோல் இருந்தால் தான் நான் வந்து அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ என்னோட ரோல் வந்து இந்த பிடிஐல ஐடி அட்மின் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு. இப்போ நான் வந்து எல்லாமே பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கட்டும், ரியலாவே சர்வீஸ் நவுல அட்மின் தான் வந்து எல்லா ரோலுமே வந்து மற்றவங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அட்மின் ஓகே சொன்னாதான் உங்களுக்கு அந்த ரோலே கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து ரோலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சர்வீஸ் நவுல. எப்படி பேரண்ட் சைல்டு ரோல் வந்து கிரியேட் பண்றதுன்னு முதல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோலை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா, இங்க நியூ மட்டும் கொடுங்க. நியூ கொடுத்தீங்கன்னா ரோலோட நேம் வந்து பேரண்ட் ரோல். ப்ரிவிலேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல திஸ் இஸ் த பேரண்ட் ரோல் அப்படின்னு இது பண்ணிட்டு இதை வந்து சப்மிட் பண்றேங்க. ஸோ நேம்ல வந்து பார்த்தோம்னா பேரண்ட் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது இப்போ நான் நார்மலா பேரண்ட் அப்படின்னு போடுறேன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்லைன்னு வரும். ஆக்சுவலி இப்பவும் வருது. பட் இந்த ஸ்டார் போடுறேன்னா எனக்கு வந்து இந்த PAREN வந்து லைனா எந்த இந்த இதுல வருதோ அது எல்லாமே வரும். இப்போ இதுலயே வந்து வெறும் P மட்டும் நான் போட்டு ஸ்டார் போட்டு வைக்கிறேன்னா இவ்வளோ ரோல்ல வந்து பீன்ற வார்த்தை இருக்கு. அந்த லெட்டர் இருக்க எல்லா ரோலுமே வந்து வரும். PA அப்படின்னு போடுறேன்னா கண்டினியூஸா PA அப்படின்ட்டு எந்தெந்த இதுல அதோ ஒர்க் ஸ்பேஸ்ல இங்க PA கண்டினியூஸா இருக்கு, இங்க பேலோடுல PA கண்டினியூஸா இருக்கு. இப்போ பே அப்படின்ட்டு நம்ம ஸ்டார் போட்டு கொடுக்குறோம்னா எந்தெந்த ரோல்லாம் பே. ஸோ இந்த ரோல்ல மட்டும்தான் பே அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பேரண்ட் அந்த ரோலுக்குள்ள போகலாம். ஓகேவா? இந்த பேரண்ட் ரோல் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது. இந்த கண்டெய்ன் ரோல்ல நம்ம போய் இப்போ இன்னொரு ரோல் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நியூ அப்படின்ட்டு இருக்கு. இது என்னன்னா நம்ம அந்த பேரண்ட் ரோலுக்குள்ள நம்ம இன்னொரு ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ சைல்டு ரோல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் த சைல்ட் ரோல் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிட்டு இதையுமே நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னோட பேரண்ட் ரோல் வந்து ஒன்று இருக்கு. அந்த பேரண்ட் ரோல்ல என்ன இருக்குன்னா சைல்டு ரோல் அப்படின்ட்டு நான் வந்து இன்னொரு ரோல் வந்து நான் புதுசாக இது பண்ணியிருக்கேன். இப்போ எடிட்ல போனோம்னா திருப்பி நம்மளுக்கு எவ்வளோ ரோல் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரோல்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2 ரோல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைல்டு ரோல் அப்படின்றது வந்து நியூவை கிளிக் பண்ணி நம்மளா புதுசாக உருவாக்குன ரோல். இந்த மீதி 2 ரோல் வந்து எடிட்ல போய் ஆல்ரெடி இருக்கிற ரோலை வந்து நம்ம இந்த பேரண்ட் ரோலுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இதை அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ இங்க வந்து ஒரு யூசரை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ யூசர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இதை வந்து ஒரு புது டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ நேரம் லோட் ஆகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம இதுலயே போடுவோம். sys_user.do இங்கே வந்துருச்சு. நான் வேற ஒரு யூசர் இது பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இதுலயே போவோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ வந்து இது ஒரு புது யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இவருக்கு வந்து மேனேஜர்லாம் நம்ம அசைன் பண்ண வேணாம். யூசர் ஐடி வந்து
ஓன்னு கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் வந்து கோன்னு கொடுக்கலாம், லாஸ்ட் நேம் வந்து ஓஹோன்னு கொடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம மெயினாக இதை ஏன் இந்த ரோல் நம்ம ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே அப்படியே அதாவது நம்ம ஒரு வாட்டி சப்மிட் கொடுக்கணும் இல்லை. இந்த ஹெட்டர் பேனர் இந்த பிளாக் கலருக்கும் இந்த ஒயிட் கலருக்கும் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, பிளாக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் கிரே கலரில் இதை வந்து ஹெட்டர் பேனர்னுவாங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ், கான்ஃபிகர், எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நீங்கள் சேவ் கொடுத்தீங்கனாலே இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிடும். ஸோ ஓகே, இந்த இது வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சா. இப்போ ரோல்ஸ் வந்து இந்த இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த புது யூசர் அவருக்கு வந்து எந்த ஒரு ரோலுமே இல்லை. இப்போ இவருக்கு எப்படி ரோல் ஆட் பண்ணுறதுன்னா, இங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே எடிட்டர் இருக்கும், ரோல் குரூப் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரோலில் போயிட்டு எடிட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஸோ எடிட்டை கிளிக் பண்ண உடனே இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரோலை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன ரோல்னா பேரண்ட் ரோல். வந்துருச்சா, இதை அப்படியே தள்ளி விடுங்க. இப்போ சேவ் பண்ணுறேங்க. இப்போ சேவ் பண்ண உடனே அவருக்கு வந்து எத்தனை ரோல் வந்து வந்திருக்குன்னா, நம்ம வந்து பேரண்ட் ரோல் மட்டும்தான் இவருக்கு அசைன் பண்ணோம், ஓகேவா. ஆனால் அவருக்கு வந்து ஏசிஆர் அட்மின் சைல்டு ரோல் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிஆர் அட்மினும் சைல்டு பேரண்டோட சைல்டு ரோல் வந்து சைல்டு ரோல், இந்த பேரண்ட் ரோலோட சைல்டு ரோல் வந்து சைல்டு ரோல். அதே மாதிரி இதுக்கு வந்து ஏசிஆர் அட்மின்ன்ற ஒரு ரோல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேரண்ட்டுக்கு நம்ம இருங்க, இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரோல்ஸ் அப்படின்னு போடுறோம். இதில் போயிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார் பேரண்ட் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண பேரண்ட் ரோல் வந்து இங்கே வந்துடும். இதில் பார்த்தோம்னா நம்ம 3 ரோல் தான் கொடுத்துருக்கோம். சைல்டு ரோல் ஒன்று, இந்த அனலைசர் அட்மின் ரோல் ஒன்று, அதுக்கப்புறம் ஏசிஆர் அட்மின் ரோல் ஒன்று. அதே நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 ரோல் வந்திருக்கு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட் ரோல் மட்டும்தான் அசைன் பண்ணுறோம். நார்மலாக பார்த்தோம்னா நம்ம கொடுத்த ரோல் மட்டும்தான் இதுக்கு வந்திருக்கணும். ஆனால் இங்கே பேரண்ட் ரோல் மட்டும் வந்தது இல்லாமல் அது கீழே நம்ம அசைன் பண்ண இந்த 3 சைல்டு ரோல்ஸும் வந்திருக்கு. சைல்டு ரோல்னு இருக்க சைல்டு ரோல் ஒன்று, ஏசிஆர் அட்மின் ஒன்று, அனலைசர் அட்மின் ஒன்று. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஏசிஆர் அட்மின்ற பேரண்டோட சைல்டு ரோல் வந்திருக்கு, சைல்டு ரோல்ன்ற பேரண்டோட சைல்டு ரோல் வந்திருக்கு, அனலைசர் அட்மின்ன்ற ஒரு சைல்டு ரோல் வந்திருக்கு. ஸோ இங்கே இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் பர்மிஷன் அப்படின்ற ரோல் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரோல்ஸ், மறுபடியும் ரோல்ஸில் போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோல் வந்து எதுலேருந்து இன்ஹெரிட் ஆகிருக்கும் அப்படின்னா ஏசிஆர் அட்மின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஏசிஆர் அட்மின்லேருந்து இன்ஹெரிட் ஆகலை. இதுல இருந்தும் அனலைஸ். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ரோல் மட்டும்தான் கொடுத்தோம், ஆனால் குரூப் வந்து இதுக்கு இதுவாக இருக்கு பார்த்தீங்களா. குரூப் இப்போ நம்ம வந்து குரூப்ல போய் செக் பண்ணி பார்ப்போம் எதுலேருந்து அது இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த குரூப்பில் வந்து நம்மளோட யூசர் வந்து இருக்காரு, நம்ம கிரியேட் பண்ண இந்த ஓன் யூசர். நம்ம அவரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கோன் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் நேம் வந்து ஓன்னு கொடுத்தோம். ஸோ அந்த யூசர் வந்து இந்த குரூப் மெம்பரில் இருக்காரு. அதனால தான் இந்த ஒரு ரோல் வந்து அவருக்கு வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் யூசர் அண்ட் ரோல் இன்னைக்கு வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா
இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஒரு யூசரை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ யூஸ் சிஸ்டம் அண்டர்ஸ்கோர் யூசர் டாட் லிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண யூசர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ ஓ அப்படின்ற ஒரு யூசரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து யூசர் ஐடி ஓ கிரிக்கெட் அப்படின்றதுலாம். இந்த நேம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே சர்வீஸ் நோவில் காமிக்கிற ஒரு இது. இப்போ இந்த கோ ஓ அப்படின்ற இதுதான் வந்து மெயினாக நம்ம அசைன் பண்ண முடியும். யூசர் ஐடி வச்சு நம்மளால அசைன் பண்ண முடியாது எந்த ஒரு ஒர்க்குமே சர்வீஸ் நோவில். கிரிக்கெட்டுன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம யூசரில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த நேம் எல்லாமே இந்த ஒரு ரெண்டு யூசர் ஃபர்ஸ்ட் ரெண்டு யூசர் நம்ம கிரியேட் பண்ண யூசர். அதே மாதிரி ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்னென்ன ரோல் இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இது வந்து கிரியேட்டட் அப்படின்றத இந்த சைடு இது பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. இந்த இந்த பர்சனலைஸ்டு லிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இது எனக்கு இப்போ அப்டேட்டட் வேணாம். ஸோ அதனால் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ கிரியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வரைக்கும் தான் காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் டேப் கொடுத்தோம்னா 2025 இது வந்துடும். இப்போ பேரண்ட் ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சைல்டு ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து யூசரை பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரோல்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ரோல் வந்து எப்படி யூசருக்கு அசைன் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ரோலை வச்சு எப்படி பேரண்ட் ரோல் சைல்டு ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இன்னையோட இது. நாளைக்கு வந்து நம்ம குரூப்ஸ் அண்ட் டேபிள் பற்றி பார்ப்போம். ஸ்டே டியூன். நாளைக்கு வந்து நம்ம குரூப்ஸ் அண்ட் டேபிள் பற்றி பார்ப்போம். ஓகே பாய் கைஸ்.